நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நட்சத்திரங்களும் எந்த வகையான அமைப்பில் இருக்கும், என்ன மாதிரியான விஷயங்களை நான் இயக்கினால் என்னுடைய நட்சத்திரம் இன்னும் கொஞ்சம் வலுப்பெறும், வாழ்க்கையில் நான் வந்து முன்னேறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்றதுல இந்த உணவும் கடவுள்களை பற்றியும் நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் என்ன அப்படின்னா பூர நட்சத்திரம். பூரம் அப்படின்னாலே பூரிப்புங்க, சந்தோஷமாக இருக்கும். ஆண்டாள் பிறந்த நட்சத்திரம் பூர நட்சத்திரம். பயங்கரமான அதிபுத்திசாலிகள், சுக்கரனுடைய ஆகச்சிறந்த ஆளுமை பொருந்தியவர்கள், ரொம்ப அலங்கார பிரியர், தன்னை அழகாக வச்சுக்கணும், தன்னை ப்ரெசன்டபுளாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்களாக இந்த பூர நட்சத்திரக்காரங்க எப்பயுமே இருப்பாங்க. பூரம் அப்படின்னாலே பெண் எலி அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒரு விஷயம் நான் கரெக்டாக சிம்பிளாக சொல்லிட்டுமா, பின் வருவதை முன்கூட்டியே யூகிக்கக்கூடிய தன்மை யாருக்கு இருக்குன்னா பூர நட்சத்திரத்துக்கு தான் இருக்கும். சில பேர் வந்து பார்த்தோன்னே பார்த்த மாத்திரத்தில் ஜட்ஜ் பண்ணுவாங்க. சில பேர் இப்படி தான் இருக்கணும், ஆனால் பின்னாடி நடக்கக்கூடியதை முன்னாடியே யூகிச்சு இது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய பயங்கரமான ஆளுமை பொருந்திய ஆட்கள் யார் அப்படின்னா அது பூர நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் தான். பூர நட்சத்திரக்காரங்க ஒரு ஆளோட பழகாத அப்படின்னா அதுக்கு 1000 வருத்தம் இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் சொல்லவே மாட்டாங்க. எல்லாரையும் தான் கட்டுப்பாட்டத்தில் வச்சுக்கணும், எல்லாரையுமே தாங்குள்ளே வச்சுக்கணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சுக்கிரனுடைய சூரியனுடைய சேர்க்கை தான் இந்த பூர நட்சத்திரத்துடைய வெளிப்பாடு. சூரியன் வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிர நட்சத்திரம் அதீத ஆளுமை பொருந்திய நட்சத்திரம். பரணி ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னா பூரம் வேற மாதிரி இருக்குங்க. தன்னுடைய ஆளுமையால் கவருவார்கள், தன்னுடைய அழகால் கவருவார்கள், தன்னுடைய செயல்பாட்டால் தன்னுடைய நேர்மையால் கவருவார்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டுங்க, வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு, ஆமானா ஆமாம் இல்லைனா இல்லை போயிட்டே இரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களாக இருப்பார்கள். பயங்கரமாக எப்போ பார்த்தாலும் தப்பாக நினச்சிக்காதீங்க, உண்மை தான். எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்களோட குறையை கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க. இவங்களெல்லாம் வந்து போஸ்டிங்கில் ஹெச்ஆராவோ இல்லை வந்து ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸராக போட்டாங்கன்னா சூப்பராக இருக்கும் ஆஃபீஸ். அந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் வந்து யாராவது ஒரு டிஎல் வந்து உங்களை குத்தம் சொல்லிகிட்டே இருக்காரு, இல்லை ஏதாவது பண்ணிட்டு இருக்காருன்னா தேடி பாருங்க, அவருக்கு வந்து பூர நட்சத்திரம் எங்கேயோ இயங்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். எங்கன்னா தான் அவங்க அந்த மாதிரியான வேலையை செய்வாங்க. ஏன்னா சூரியன் அப்படின்னாலே அதீத ஆளுமை, சூரியனாலே அட்மினிஸ்ட்ரேஷன் பவர், சூரியன் அப்படின்னாலே வந்துட்டு அடக்குமுறை, அடக்கி ஆளுதல், ஆளுமை. அப்போ அதுக்குள்ளே இருக்கிற இந்த பூரம் எப்படி இருக்கும், தானும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தன்மையில் இருக்கும். ஆனாலும் சுக்கரனுடைய காரகத்துவம் அந்த இடத்துல எப்படி வெளிப்படும் அப்படின்னா ஒழுக்க சீலர்களாக இருப்பார். ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, ஒரு மாதிரி வாசனை திரவியங்களாலும் லேவிஷாக வாழ் நினைக்கக்கூடியது பரணியாக இருக்கும். தான் ஒழுக்கமாக இருக்கணும், தன் நேர்மையாக இருக்கணும், தான் நீதியாக இருக்கணும், நிறைய பணத்தை இருக்கணும், நம்மளை 4 பேர் பார்க்கும்போது மதிக்கணும். அதுக்காகவே வந்து இன்னொன்று சொல்லட்டுமா, தப்பாக எடுத்துக்காதீங்க, என்னை பார்த்து அவன் பொறாமப்பட்டான்னு நினச்சி சந்தோஷப்படக்கூடிய ஆட்கள் பூர நட்சத்திரக்காரங்களாக இருப்பாங்க. வித்தியாசமாக இருக்குல்ல, ஒரு வினோதமான டைப்பாக இருப்பாங்க இவங்க. யாராவது பொறாமப்பட்டா நம்மளுக்கு கோவம் வரும்ல, பூர நட்சத்திரக்காரங்கிட்ட போயிட்டு இவனை பார்த்து அவன் பொறாமப்படுறான்னா அப்படியே உள்ளுக்குள்ளே சந்தோஷப்படுவாங்க. அவன் பொறாமப்படுற அளவுக்கு நான் வாழ்ந்துட்டேன் பார்த்தியா அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு வந்து பூர நட்சத்திரக்காரங்க எப்பயுமே நிலைநிறுத்தி காட்டுதல் அப்படின்றதுல ரொம்ப கவனம் செலுத்துவாங்க. ஏன்னா அவ்வளோ அடி வாங்கியிருப்பாங்க. சின்ன வயசில் வந்து பயங்கரமாக கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்த ஆட்கள் யார் அப்படின்னா பூர நட்சத்திரக்காரங்க. பயங்கரமான ஹார்ட் ஒர்க்கருங்க. அதாவது ஒரு விஷயத்துக்காக அடைய வேணும்னு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அடைஞ்சு முடிக்கிற வரைக்கும் விட மாட்டாங்க. இந்த ஒரு படத்தில் உங்களுக்கு அந்த சீனோட சொன்னால் உங்களுக்கு புரியும், அதுக்காண்டி தான் நான் இந்த எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். அது ரொம்ப புதிய இது நினைக்கிறேன். ஒரு படத்தில் அந்த விஜய் வந்து சொல்லும்போது, நீ சைக்கிள் ஓட்ட தெரியாது, நீ ஏன் போய் சொன்ன அப்படின்னா, நாளைக்கு ஓட்டுவேன்னு சொன்னேன் சார் அப்படிமா. அந்த வார்த்தையை கவனிப்பீங்களா நீங்கள்? நைட்டெல்லாம் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணி அடுத்த நாள் காலைல அந்த மாதிரி நாளைக்கு இது வேணும் அப்படின்னா நைட்டெல்லாம் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணி முடிச்சு அந்த வேலையை அப்படி கொண்டு போய் கொடுக்கக்கூடிய ஆட்கள் யார் அப்படின்னா பூரத்துக்கு தெரியாதுன்னு நம்ம ஒன்றுமே சொல்ல முடியாதுங்க. எல்லா விஷயமே தெரியும். ஏன் கூட தானே இருந்த செவ்வாழை, உனக்கு எப்படி இதெல்லாம் தெரிஞ்சிச்சு, நம்மளுக்கு வியப்பாக இருக்கும். அந்த அளவுக்கு பூர இன்ஃபர்மேட்டிவ். நான் சொன்னேன்ல, அந்த பெண்ணில் எப்பயுமே நிறைய முட்டைகள் போட்டுருக்கு, நிறைய இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிட்டே இருப்பாங்க, காதுக்குள்ளே போட்டுக்கிட்டே இருப்பாங்க, கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஆனால் ஒன்றுமே தெரியாத மாதிரி அமைதியாக உட்காந்துருப்பாங்க. தன்னை அழகுபடுத்துதல், தன்னை பயங்கர கோவக்காரங்க. எப்போ பார்த்தாலும் இந்த கோவம் இருக்கிற இடத்துல குணம் இருக்குன்றதெல்லாம் உண்மைதான். இருந்தாலும் பயங்கரமாக கோவப்படக்கூடிய ஆட்கள், அடுத்தவர்களை கொஞ்சம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடிய ஆட்கள், இவங்க எல்லாமே இந்த பூரத்தோட ஒரு பெரிய மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த அடுத்தவங்களை அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறது, தனக்கு தான் எல்லாம் தெரியுன்ற மாதிரி பேசுறது. ஏன்னா அங்கே ஆட்டோமேட்டிக்காக அந்த சூரியனுடைய ஆளுமை வந்துடும். இருந்தாலும் அந்த சுக்கரனுடைய ஆளுமை இருக்கனால ஏன் வீட்டை பாரு, என் குடும்பத்தை பாரு அப்படின்னு என்ன ஷோ ஆஃப் பண்ணுறதுல ரொம்ப அதீத கர்வமாக இருப்பாங்க. அதனாலேயே நிறைய கண்ணீரை சந்திக்கக்கூடிய ஆட்களாகவும் இந்த பூர நட்சத்திரக்காரங்க உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னா உங்கள் வீட்டில் வந்து கண் திருஷ்டி அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். இது ஒரே பாயிண்ட்டாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம். நிறைய கண் திருஷ்டி அவங்களே ஈர்த்து கொண்டு வந்துடுவாங்க. ஏன்னா ரொம்ப க்யூட்டாக இருப்பாங்க, ரொம்ப அழகாக இருப்பாங்க. அது குழந்தையாக இருந்தாலும் சரி, அது பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, அது ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பூர நட்சத்திரத்தில் குழந்தை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக டெய்லி வந்து அந்த குழந்தைய நீங்கள் சுற்றி போட்டுக்கோங்க. அந்த அளவுக்கு அது வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும், ரொம்ப க்யூட்டாக இருக்கும், எல்லாத்தையுமே பண்ணும். இப்போ ஒரு ஸ்கூலில் ஒரு 5வது படிக்கிற குழந்தை வந்து லீடராக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல பூரம் இயங்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அந்த இடத்துல மகம் இயங்காது, பூரம் இயங்கும்.
நான் 4 பேருக்கு வந்து நிப்பேன். நான் தான் வந்து எல்லாத்தையும் சொல்லிக் குடுப்பேன். எனக்கு பின்னாடி எல்லாம் வரணும். ஃபாலோ மீ அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள்லாம் யாரு அப்படின்னா, இந்த பூர நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களாகத்தான் இருப்பார்கள். நெறையா வந்து பணம் அப்படின்ற விஷயத்துல கடன் வாங்கக்கூடிய ஆட்களாகவும் பூர நட்சத்திரம் நெறைய கடன் வாங்கியாவது ஒரு விஷயத்த பண்ணிடணும் அப்படின்றது பூர நட்சத்திரத்துக்கு வந்து இருக்கு. அதே சமயம் ஒரு பக்கம் பூரன்னா கடனே வாங்க மாட்டாங்க. கடன் வாங்கிட்டேன், கடன் வாங்கிட்டேன், கடன் வாங்கி சாதாரணமா தான் இருக்கும். ஒரு இஎம்ஐ வீட்டு இஎம்ஐ தான் இருக்கும். ஆனா, நான் அப்படி வாங்கிட்டேன், அப்படி அதையே சொல்லி சொல்லி இருக்கிறவங்கள டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாங்க. வீட்டுக்கு தானடா இஎம்ஐ வாங்குன, உலகத்துல இருக்க எல்லாரும் தான் வாங்குறாங்க. நீ மட்டுமா வாங்குன அப்படின்னா கேட்க மாட்டாங்க. அப்போ ஒரு விஷயத்த சொல்லி, சொல்லி, சொல்லி அடுத்தவங்கள டென்ஷன் ஆக்கக்கூடிய ஆட்கள் யாரு அப்படின்னா, பூர நட்சத்திரம். அதுல அலாதிக சந்தோஷம் யாருக்கு இருக்குன்னா, அவங்களுக்கு தான் இருக்கும். டென்ஷன் ஆக்கிட்டு அவங்க பேசாம கம்முனு இருப்பாங்க. நம்ம இங்க லவாடத்துக்குன்னு கத்திட்டு இருப்போம். அந்த மாரி பூர நட்சத்திரம் ஒரு வீட்ல இயங்குது அப்படின்னாலே, அப்படியே வாழைப்பழத்தில ஊசி குத்துற மாரி குத்திட்டு போயிடுவாங்க. ஆனா மற்றவர்களுக்கு அது அவர்களுடைய செய்கையாலும் சரி, அவர்களுடைய வார்த்தைகளாலும் சரி, அது ரொம்ப இன்டைரக்ட் காயத்த உண்டாக்கும். அத பார்த்து ஒரு சின்ன தெரியாம அப்படி லைட்டா ஒரு புணுகிக்கக்கூடிய ஆட்களாகவும் இருப்பார்கள். அவங்கள பொறுத்தவரைக்கும் நான் சொன்ன மாரி ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்டுங்க. எனக்கு வேணும், எனக்கு இதுதான் வேணும். பயங்கரமான சாப்பாட்டு பிரியர்கள். சாப்பாடுனா போதும். என்ன வேணா பண்றதுக்கு ரெடி. அதுவும் புளிப்பா சாப்பிடணும், காரமா சாப்பிடணும்னா அப்படியே பூரத்த வந்து அப்படியே பூரிச்சு போயிடும். அந்த மாரி. நீங்க வந்து யார கவுக்குறீங்களோ அது சந்திரன்லாம் கிடையாது. நீங்க பூர நட்சத்திரக்காரங்கள சாப்பாட்ல அதுவும் லெமன் சாதம்லாம் பண்ணிட்டீங்கன்னா, அவ்வளோதான். இந்த பாண்டிய நாடு தங்களுக்கு அடிமை அப்படின்ற மாரி லெமன் மேல ரொம்ப அதீத காதல் மிகுந்தவர்கள். ஆனா, அது அவங்களுக்கு ஆகாத பழமே லெமன் தான். அவங்களுக்கு பாவம் புரியாது. ஸோ நெறையா வந்து புளிப்பு தன்மையாக, நல்ல காரத்தன்மையா, காரசாரமா சாப்பிடக்கூடிய ஆட்களாக, உணவின் மீது அலாதிக பிரியம் கொண்டவர்களாக, பயணங்கள் மீது அலாதிக பிரியம் கொண்டவர்களாக, பாட்டை ரசிப்பவர்களாக, நெறைய வந்து இயலிசை இப்போ ஒரு ஒரு இடத்துல பூரம் இயங்கிட்டு இருக்குன்னா, நெறைய பாட்டு கேட்பாங்க. நைட்டு பாட்டு கேட்கிறவங்க, இல்ல ஹெட்ஃபோன்ல நெறைய பாட்டு கேட்கிறவங்க, புதனுடைய பூரத்துடைய ஆளுமை இருந்தவர்கள். சுக்கிரன் தாங்க கலா ரசிகன். அப்ப இந்த இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் எப்படி இருக்கும் அப்படின்னா, தன்னுடைய ஆளுமையால், தன்னுடைய அழகால் அ அடுத்தவர்கள் தன்னை வந்து ஈர்க்க வேண்டும். நான் அடுத்தவங்கள ஈர்க்க மாட்டேன். புரியுதா? நான் வந்து எனக்கு எல்லாம் அவங்களா வருவாங்க. என்ன பார்த்து அடுத்தவங்க வந்து வியக்கணும். அதுக்கு நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களாக இருப்பார்கள். நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு குழந்தை வந்து சுத்தி சுத்தி வந்து புது ட்ரெஸ் போட்டு இப்படியே ஆடிட்டே இருக்குன்னா, அந்த இடத்துல பூரம் இயங்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ பூர நட்சத்திரக்காரங்க இயல்பாகவே சுக்கிரனுடைய ஆதிக்கமும், சூரியனுடைய அ தன்மையும் கொண்டு இருக்கிறனால, அ நெறைய அந்த ஹீட் சம்மந்தப்பட்ட இதெல்லாம் வந்து உடம்புல சந்திக்கிறாங்க. எஸ்பெஷலி வந்து நெறைய இந்த கொழுப்பு கட்டி வர்றது, இல்ல இந்த வேனக்கட்டின்னு சொல்லுவாங்கல்ல ஹீட்டுக்கு வர்றது, இந்த மாரி நெறைய கட்டிகளால் அவஸ்தைப்படக்கூடிய ஆட்களாகவும் இந்த பூர நட்சத்திரக்காரங்க தாங்க இருக்காங்க. அ நெறைய அதீத மனோதிடம். நான் ஒரே விஷயத்துல சொன்னேன் ஸ்ட்ராங்கு. மகம் கூட ஒரு இடத்துல ஷேக் ஆயிடுங்க. ஆனா பூரம் ஷேக் ஆகாது. நான் என்ன சொன்னேன் எடுக்கும்போதே, ஒண்ணு தெரியாதுன்னு சொல்றதுக்கு பூரத்தால முடியாதுங்க. தெரிஞ்சுக்கிட்டு போய் நிப்பாங்க. அது மேலோட்டமா தெரிஞ்சாலும் சரி, இல்ல முழுமையா தெரிஞ்சாலும் சரி. அது வந்து அவர்களுடைய தன்மையை பொறுத்து நிகழும். ஆனா தெரியாதுன்ற வார்த்தை பூரத்துக்கிட்ட வரவே வராது. தெரியாட்டி கூட அந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு, தெரிஞ்ச மாரி பேசுவாங்க. 4 விஷயம் தான் தெரிஞ்சிருக்கும். புரிஞ்சிருச்சா? 4 விஷயம் தான் தெரிஞ்சிருக்கும். ஆனா 40 விஷயம் அவங்களா கூட சேர்த்து போட்டு 400 விஷயம் பேசுவாங்க. "என்ன ஒரு அறிவாளி பாரு!" அப்படின்னு மயக்கிற பேச்சு யார்ட்ட இருக்கும்னா, பூரத்துக்கிட்ட தான் இருக்கும். ஏன்னா சுக்கிரனாலே மயக்கிறவன் தான். மயக்கிற பேச்சு, சிரிப்பால் அனைவரையும் வந்து சில்லாகிக்க வைக்கிறவர்கள். நிஜமாவே பூர நட்சத்திரக்காரங்க சிரிச்சா அவ்வளோ அழகாக இருக்கும். ரொம்ப சிரிப்பால நல்ல கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா, அப்படியே காந்த கண்ணு மாரி இருக்கும். பூர நட்சத்திரக்காரங்கள் வந்து இருக்காங்க அப்படின்னாலே, அது பெண்ணாக இருந்தாலும் சரி, அது ஆணாக இருந்தாலும் சரி, அ ஏதோ ஒரு வசீகரம். அவர்கள் எப்பேர்ப்பட்ட ஆட்களாக இருந்தாலும் சரி, ஒரு ஆறா எனர்ஜின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரியான ஒரு ஆறா எனர்ஜி ரொம்ப சூப்பரா இருக்கும். அது வந்து நான் திரும்ப திரும்ப சொல்றேன். இந்த அழகு அப்படின்றது உடலை சார்ந்து இல்லங்க. உள்ளத்தை சார்ந்துமே அது அழகா இருக்கும். அப்ப என்ன மாரியான எந்த வயதில இருந்தாலும் சரி, பூரம் ஒரு இடத்துல இயங்கிட்டு இருக்கு அப்படின்னா, அவங்க ஒரு யுனிக்கா இருப்பாங்க. அவங்க பேச்சால சிரிக்க வைப்பாங்க, செயலால சிரிக்க வைப்பாங்க, சந்தோஷமா இருக்கணுன்றதுக்காண்டி எந்த லெவலுக்கு வேணா போவாங்க. அதே மாரி என்னுடைய சந்தோஷத்துக்கு தான் எல்லாருமே இயங்கணும்னு அடம் பிடிப்பாங்க. இப்போ நம்ப வேணாம் அப்படின்னா, பூர நட்சத்திரம் அந்த வீட்ல வேணும்னு முடிவு பண்ணுச்சுன்னா, எல்லாரும் அந்த வேணும்னு தான் சொல்லணும். அதுதான் வந்து அதுவரைக்கும் விடமாட்டாங்க. இல்லாட்டி அவங்க பேசுற பேச்சுல எல்லாரும், சரி" அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த அளவுக்கு வந்து கொண்டு போய் விட்டுருவாங்க. அப்போ பூரம் ஒண்ணு வேணும்னு முடிவு பண்ணிடுச்சுன்னா, எப்பேர்ப்பட்ட இடமாக இருந்தாலும் அத ஜெயிக்காம விடாது. அப்ப இந்த தன்மை தான் வாழ்வில ஜெயிக்கிறதுக்கும் மிகப்பெரிய உந்து காரணியா இருக்கு. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்போ அடம் பிடிக்கிற குழந்தை தான் ஜெயிக்குன்ற மாரி, அடம் பிடிக்கிற குழந்தையாகவே பூர நட்சத்திரத்தில இருக்கவங்க இருப்பாங்க. அந்த அடம் அப்படின்றது அவர்களுடைய வயதுக்கு தகுந்த மாரி அவங்களுடைய மிகப்பெரிய வளர்ச்சியும் கொண்டு வந்து விட்டுருது. நெறைய பூர நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுல ரொம்ப கஷ்டப்பட்டவங்களா இருப்பாங்க. ஒரு பதின்ம வயதில பார்க்கும்போது ஒரு 20, 25, 30, 35 வயசுலாம் தாண்டும்போது, ஒரு நல்ல வெல் செட்டில் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா, அங்க என்ன காரணியா இருக்குன்னா, அவங்களுடைய விடாமுயற்சி, அவங்களுடைய தன்னம்பிக்கை, அவங்களுடைய சமயோஜித புத்தி, அவங்களுடைய சகிப்புத்தன்மை, இதெல்லாம் தான் அவங்களுடைய வெற்றிக்கு காரணியாக இருக்கும். அதே சமயம் யார்கிட்ட பார்த்து பேசணும், யார எங்க போட்டு குடுக்கணும், அதுலலாம் ரொம்ப தெளிவா இருப்பாங்க.
நம்மக்கிட்ட வந்து ஒன்றை மாதிரி உண்டாமாங்க அடுத்தவங்க. ஏன்னா சுக்கிரன் வந்து அவரோட விளையாட்டுலாம் பண்ணும்ல, அதனால் நல்லா அதெல்லாம் பண்ணுவார். பூர நட்சத்திரம் அப்படின்னாலே வந்து ரொம்ப 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 பொறுமையாக தன்னுடைய டைம் வர வரைக்கும் வெயிட் பண்ணி, எப்படி சிங்கம் அப்படியே பொறுமையாக இருக்கும். எப்போ இற கிடைக்குதோ அப்போ ஒரு அடி பட்டுன்னு அடிச்சா பொட்டுன்னு போயிடலாம். அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பொறுமையாக எல்லா மானையும் போக விடுவாங்க. நீ போ, நீ போ, நீ போ. ஆனா மகம் அப்படி கிடையாது. இந்த சிம்மத்தில இருக்க இந்த பூரம் என்னன்னா, டக்குனு ஒரு அடி முடிஞ்சுச்சு ஜோலி. ஒரு தடவை எந்திரிச்சுனாலும் அப்படி விஸ்வரூபமா தான் எந்திரிச்சுப்பாங்க. அப்படிப்பட்ட ஆட்களாகத்தான் இந்த பூர நட்சத்திரக்காரர்கள். நெறைய குடும்பத்த அனுசரிச்சு போகக்கூடிய, அதாவது இது ஒரு மாரி சொல்லாமா, என் குடும்பம் தான் அப்படின்றதுல பெஸ்ட். எல்லாத்துலயுமே கொஞ்சம் என்கிட்ட இருக்கிறது தான் பெஸ்ட்டுன்னு சொல்லக்கூடிய ஆட்களாக இருப்பார்கள். அது அவர்களுடைய இயல்பு அப்படி. அத நம்ம மாத்த முடியாது. அதனால வந்து என்கிட்ட இருக்கிறது தான் பெஸ்ட்டு, என் பொருள் தான் பெஸ்ட்டு. நெறைய பூர நட்சத்திரம் அப்பா, அம்மாவா இருந்தாங்கன்னா, பிள்ளைங்க பண்ற தப்பெல்லாம் பெருசாவே எடுத்துக்க மாட்டாங்க. அவங்க ரைட்டு அப்படின்ருவாங்க. ஸோ அவங்க கிட்ட இருக்கிற விஷயங்கள் மட்டும் தான் ரைட்டு. மத்தவங்கலாம் தப்பு அப்படின்னு நான் எடுத்தோனே என்ன சொன்னேன், பயங்கரமா குத்தம் கண்டுபிடிக்கக்கூடிய ஆட்களாக இருப்பார்கள் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அது இந்த மாரியான காரகத்துவத்தெல்லாம் வந்து பூர நட்சத்திரக்காரங்களுக்கு இயங்கத்தான் செய்கிறது. நான் சொன்ன மாரி அமானுஷ்ய உணர்வோடு கனெக்ட் ஆகக்கூடியவங்க, பயங்கரமான இன்ட்யூஷன் பவர் இருக்கக்கூடியவர்கள், நெறைய ஞான மார்க்கத்தில் பேசக்கூடியவர்கள், நெறைய ஞானிகளோடு பழகக்கூடியவர்கள். எனக்கு இப்படி தோணுச்சு. இது இப்படி தான் நடக்க போகுது அப்படின்றத ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் ஒரு ஒரு விஷயம் நடக்க போறத இப்பயே சொல்லி இது இப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள். பின் நடப்பத முன் யோசிச்சு சொல்லக்கூடிய ஒரு பயங்கரமான யூகிப்புத்தன்மை இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே இந்த பூர நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களாகத்தான் இருப்பார்கள். சரி, ஓகே. இப்படி இருக்கக்கூடிய சூப்பரான பூர நட்சத்திரக்காரர்கள் என்ன மாரியான ஆம் உணவு முறைகள வந்து எடுத்துக்கொள்ளும்போது இன்னும் கொஞ்சம் ஆளுமை அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நெறைய நெல்லிக்காய் சாப்பிடுங்க. ஏன்னா நெல்லிக்காய் சாப்பிட சாப்பிட நெல்லிக்காய் ஜூஸ் இருக்கக்கூட ஒரு ப்ளஸ். ஆனா அதே தான் அவர்களுக்கு மைனஸாவும் ஆவுது. நீங்க ஒண்ணு பண்ணுங்க. பூர நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் எலுமிச்சங்கனி வாங்கி கோவில்ல வச்சு ஒரு 4 பேருக்கு குடுத்துருங்க. இல்ல நீங்க ஏதாவது ஒரு காரியத்துக்கு போறீங்க அப்படின்னா, ஒரு 4 எலுமிச்சம்பழம் வாங்கி அம்பாள் பாதத்துல வச்சு அத எடுத்துட்டு வந்து ஜூஸ் போட்டு குடிச்சிடுங்க. ஸோ நீங்க எலுமிச்சம்பழம் எவ்வளோக்கு எவ்வளோ தானம் குடுக்குறீங்களோ, அ வீட்டுக்கு வர சுமங்கலிகளுக்கு, ஏன்னா சுக்கிரன் ஆதிக்கம் நெறைய இருக்கு. வீட்டுக்கு வர சுமங்கலிகளுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க வந்து அந்த சுமங்கலி பொருள்னு சொல்லக்கூடிய அந்த மெகந்தி வைக்கிறது, அந்த இதெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா? ஆ அந்த தாலி சரடு குடுக்குறது, இதெல்லாம் வச்சு நீங்க குடுக்க குடுக்க அங்க இருக்கக்கூடிய சுக்கிரன் பயங்கர அதீத ஆளுமையோடு இயங்குவார். உங்களுக்கான மதிப்பு, மரியாதை அப்படின்றது ரொம்ப ஆ சூப்பரா வந்து இயங்கும். அப்ப என்ன தெய்வத்த நான் வழிபட்டா, எனக்கு இன்னும் கொஞ்சம் ப்ளஸ் ஆயிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோமே ஆனால், பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆஸ் யூசுவல் ஆண்டாள வந்து புடிச்சுக்கோங்க. சும்மா போய் ஒரு தடவ வாழ்க்கையில ஒரு தடவையாவது போய் ஆண்டாள போய் தரிசனம் பண்ணிட்டு வரக்கூடிய பூர நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து அதுக்கடுத்து அடுத்தடுத்து வரக்கூடிய அ ப்ளஸ் அப்படின்றது ரொம்பவே வந்து நெறைய குலதெய்வத்துடைய அதீக ஆம் என்ன சொல்றது? ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கக்கூடிய ஒரு கருணை யாருக்கு இருக்கும் அப்படின்னா, வீட்ல பூர நட்சத்திரம் இருந்தா அந்த குழந்தைங்களுக்கு இருக்கும். ஏன்னா சுக்கிரன்னாலே வந்து அதுவும் அதீத பெண் தெய்வத்துடைய ஒரு ஆசீர்வாதம் அப்படின்றது பூர நட்சத்திரக்காரங்களுக்கு இயல்பாகவே இருக்கு. கண்டிப்பா இந்த பூர நட்சத்திரம் அப்படின்னாலே பார்வதியோட அம்சம் பொருந்திய நட்சத்திரம், துர்க்கையோட அம்சம் பொருந்திய நட்சத்திரம்னு சொல்லலாம். பட்டீஸ்வரம் துர்க்கைய வழிபாடு பண்ண நீங்க எந்த பாதத்துல வேணா இருந்துட்டு போங்க. ஆனா ஒரு தடவ வாழ்க்கையில போய் பட்டீஸ்வரம் துர்க்கைய போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. உங்களுடைய குலதெய்வத்த வழிபாடு பண்ணிட்டு வாங்க. முடிஞ்சா ஆண்டாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இதுவே உங்களுக்கு மிகச்சிறந்த மாற்றத்தை அடுத்தடுத்த நிலைமைக்கு உங்கள வந்து சக்சஸ் நோக்கி உங்கள கூட்டிட்டு போயிடும். அத தாண்டி எஸ்பெஷலி நீங்க பூர நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்து இருந்தீர்களே ஆனால், இங்க சென்னையில இருக்கக்கூடிய திருவான்மியூர் மருதீஸ்வரர் கோவிலுக்கு போய் பார்த்துட்டு வாங்க. வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. அது உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தை கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்க்கும். நீங்க பூர நட்சத்திரம் 2ஆம் பாதத்துல நீங்க வந்து பொறந்திருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பாக திருச்சியில இருக்கக்கூடிய உச்சி பிள்ளையார் இருப்பார்ல, அவர போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தை ஆ கண்டிப்பாக பிள்ளையார் உங்களுக்கு வழங்குவார். பூர நட்சத்திரம் நீங்க 3ஆம் பாதமாக இருக்கிற பட்சத்தில், திருநெல்வேலியில இருக்கக்கூடிய நெல்லையப்பரையும், காந்திமதி அம்மாவையும் போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க. அதுவே உங்களுக்கு ஒரு சூப்பரான அடுத்தடுத்த நிலைமைக்கு போகக்கூடிய ஒரு சரியான வழிகாட்டுதலை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். நீங்க பூர நட்சத்திரம் 4ஆம் பாதமா இருந்தா வேற யாரும் வேணாம். இருக்கவே இருக்காரு. நம்ம கற்பக விநாயகர் பிள்ளையார்பட்டி அவர சரணாகதி அடைஞ்சிருங்க. பூர நட்சத்திரம் 4ஆம் பாதம் சேர்ந்தவங்க பிள்ளையார்பட்டியில இருக்கக்கூடிய பிள்ளையார எத்தன தடவ வழிபாடு செய்றீர்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு சிறப்பான எதிர்காலம் அப்படின்றது கண்டிப்பா கண்கூடா இருக்கும். நீங்க முடியும்னா பூர நட்சத்திரத்த சேர்ந்தவங்க பிள்ளையார்பட்டி ஒரு வால்பேப்பரா வச்சுக்கோங்க. அத நீங்க பார்க்க மகனாலே கேதுங்க. அதுக்கு 2வது நட்சத்திரம். ஸோ பிள்ளையார நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ இயக்குறீர்களோ, அந்த அளவுக்கு நீங்க துர்க்கை வழிபாடும், பிள்ளையார் வழிபாடும், காஞ்சிபுரம் காமாட்சி வழிபாடும் நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ பண்றீங்களோ, பூர நட்சத்திரக்காரர்களுக்கு அதி உன்னதமான, அற்புதமான பலன்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக சேரும். வரக்கூடிய எபிசோட்ல எல்லாம் இன்னும் இந்த பூர நட்சத்திரம் பத்தி சுவாரஸ்யமான தகவல்களையும், எத பண்ணா வாழ்க்கையில வந்து நம்ம இன்னும் அடுத்த படிக்கட்டுக்கு போவதற்கான முகாந்திரங்கள் தெரியும்ன்றத பத்தியும், சின்ன சின்ன விஷயத்தின் மூலமாக எப்படி என் வாழ்வை செம்மையாக்கிக் கொள்ள முடியும் என்பதை பற்றியும் நம்ம நெறைய பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.
நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல +2 போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க. குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ், மின் நுகர்வோர் சேவை மையம், மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 94987 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.